all, வணக்கம். So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா fluent English அப்படிங்கற டாபிக்க பார்க்க போறோம். So first fluent Englishனா என்ன? இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத first ஒரு overview மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோக்குள்ள போலாம். இதுல என்னன்னா பேசிக்கா நம்ம வந்து fluent-ஆ இங்கிலீஷ் பேசணும் அப்படினா first பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ரெகுலரா பேசக்கூடிய daily conversation இருக்குல இதுல வந்து first மாஸ்டர் ஆகணும். ரெகுலரா பேசக்கூடிய வேர்ட்ஸ்ல மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து அட்வான்ஸ் சென்டென்சஸ்க்கு வந்து போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது நம்மளோட ஃப்ளூயன்சி எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களோட கிராஃப் இப்படி இருக்கும். ஸோ எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ண இப்படி ஆகும், அப்புறம் இப்படி போகும். ஸோ இந்த இடத்துலலாம் போகும்போது நீங்கள் டெய்லியுமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு ட்ராப் ஆகாது, அப்படியே பீக்கில் போயிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளூயன்சிக்கு. ஸோ அதை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நிறையா வந்து நம்ம பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணுறோம். ஏன்னா பேசிக் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக எந்த அளவுக்கு வந்து கற்றுக்குறோமோ அதுக்கடுத்து அட்வான்ஸ் லேர்ன் பண்ணும் போது அந்த பேசிக்கில் கற்றுக்கிட்டது இந்த அட்வான்ஸில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சாப்பாடு ரெடி அப்படின்னா நம்ம வந்து அதை லஞ்சுன்னு வச்சுக்கலாம். லஞ்ச் இஸ் ரெடி. ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இஸ் யூஸ் பண்ணி சொல்கிறோம். அடுத்தது சீக்கிரம் அப்படின்றதுக்கு கமான் ஆர் ஹரி அப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு கமான் ஹரி அப். கதவை மூடு அப்படின்னா ஸோ ஆர்டர் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க, தயவு செஞ்சு அப்படின்ற வேர்டெலாம் யூஸ் பண்ணல. ஸோ க்ளோஸ் தி டோர் இப்படி சொல்லணும். அடுத்தது நான் உனக்கு உதவட்டுமா, நான் உனக்கு உதவட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது ஷேல் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்கலாம். கொஷின் மார்க். ஸோ நான் தானே உதவட்டுமான்னு கேட்குறாங்க. ஸோ ஷேல் ஐ உதவுறதுக்கு ஹெல்ப், யாருக்கு? உனக்கு. ஸோ இது வந்து சஜஷனாக கேட்குறதுனால நம்ம ஷேல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். நான் தானே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ ஐ, ஹெல்ப்புக்கு உதவிக்கு ஹெல்ப், யாருக்கு? உனக்கு, யூ. அடுத்தது பாத்திரங்கள் எல்லாம் கழுவி விட்டேன். ஸோ பாத்திரங்கள் எல்லாம் கழுவி விட்டேன் அப்படின்றதுக்கு ஐ ஹாவ் டன் தி, பாத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறது நம்ம டிஷ்ஷஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டிஷ்ஷஸ் வாஷ் பண்ணிட்டோம், பாத்திரத்தை கழுவிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டன் தி டிஷ்ஷஸ். ஸோ வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு டன், கம்ப்ளீட்டட். எதை? பாத்திரங்கள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஷ்ஷஸ்னால் இந்த சாப்பிட்றதுல வெரைட்டிஸ் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பாத்திரம் விளக்குறது அப்படின்றதையும் நம்ம டிஷ்ஷஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ ஹாவ் டன் தி டிஷ்ஷஸ். ஸோ பேசிக்லி lunch is ready, come on hurry up, close the door, shall I help you, I have done the dishes. அடுத்தது மீட்டிங்கில் இருக்கியா. நார்மலாக நம்ம கேட்குற மாதிரி கேட்குறதுக்கு ப்ரெசண்ட்டில் தான் கேட்குறோம். ஸோ ஆர் யூ, யூ வந்தனால தான் நம்ம ஆர்ன்னு யூஸ் பண்ணுறோம். ஆர் யூ இன் அ மீட்டிங். ஸோ மீட்டிங்கில் இருக்கியா, ஆர் யூ இன் அ மீட்டிங். அடுத்தது ரிப்போர்ட் ரெடியா. இதுக்கு இது எல்லாமே ப்ரெசண்ட்டில் தான் கேட்குறாங்க. ஸோ இஸ் தி ரிப்போர்ட், ரிப்போர்ட்ன்றது சிங்குலர், அதனால தான் இஸ் வச்சு ஆரம்பிக்கிறோம். இஸ் தி ரிப்போர்ட் ரெடி. ஓகே. அடுத்தது நான் உங்களை பிறகு அழைக்கிறேன் அப்படின்னா அப்புறமா நான் கூப்பிட்றேன் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஐ வில் கால் யூ லேட்டர். அப்புறம்னா லேட்டர். யாரை கால் பண்ணுறேன்னு சொன்னோம்? யூ, உங்களை. யார் பண்ணுறேன்னு சொன்னேன்? நான் தான். என்ன பண்ணுறேன்னு சொன்னேன்? கால் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ நான் உங்களை பிறகு அழைக்கிறேன் அப்படின்னா ஐ வில் கால் யூ லேட்டர்.
அடுத்தது வேலை கிட்டத்தட்ட முடிந்தது அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சுன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபுல்லாக முடியல, பட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம இப்படி சொல்லணும், the work is almost done. ஸோ ஆல்மோஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணோம், கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நாளைக்கு புஷ் பண்ணிடலாம். இதை அப்படின்றத நம்ம சஜஷனாக சொல்கிறோம். அப்போது லெட்ஸ் எதை என்ன பண்ண போகிறோம், லெட்ஸ் புஷ் எதை, இதை லெட்ஸ் புஷ் இட். எப்போ புஷ் பண்ண போகிறோம், நாளைக்கு. ஸோ லெட் புஷ் இட் டு டுமாரோ அப்படியும் சொல்லலாம். இன்றைக்கி பண்ண வேண்டிய வேலையை நாளைக்கு புஷ் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போனா லெட்ஸ் புஷ் இட் டு டுமாரோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லைனா நாளைக்கு அந்த வேலையை புஷ் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு லெட்ஸ் புஷ் இட் டுமாரோ அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல டூ வந்து எப்போனா இன்றைக்கி பண்ண வேண்டியது நாளைக்கு பண்ணுறோம் அப்படின்னா லெட்ஸ் புஷ் இட் டு டுமாரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்படி இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கை நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு லெட்ஸ் புஷ் இட் டுமாரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா are you in a meeting, is the report ready, I will call you later, the work is almost done, let's push it tomorrow or let's push it to tomorrow. ஸோ பேசிக்காக இந்த வீடியோவில் நம்ம 10 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி சென்டென்சஸ் ஆர் டெய்லி கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் பார்த்தோம். இப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இல்லை ஒர்க் ரிலேட்டடாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் தமிழ்லேருந்து எப்படி இங்கிலீஷ்க்கு மாற்றுறது, அந்த சென்டென்ஸை ஆர் அந்த கொஸ்டினை தமிழ்லேருந்து எப்படி இங்கிலீஷ்க்கு மாற்றுறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை காமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ நினைச்சாலும் அதையும் காமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோட நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.